கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதில் ராதாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவளுக்கு மன ரீதியாகவும் சரி கொஞ்சம் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்கா. அவங்க வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையுமே எனக்கு தெரியும். பட் ஆனால் அதை நான் என்னதான் அவளே உங்ககிட்ட சொன்னாலும் அதை நீங்கள் பொய் நடிக்கிறீங்க, ஏமாத்துறீங்கன்னு சொல்கிறீங்க. அதில் நானும் சேர்ந்து சொன்னேன்னு வச்சுக்கேன், அதே தான் சொல்ல போகிறீங்க, பொய் நடிக்க போகிறீங்க, ஏமாத்துறீங்க, கண்டென்ட்டு அப்படின்னு போகிறீங்க. இல்லைங்க, உண்மையாக அவளுக்கு அந்த காசு போடுறது ஒரு 30,000 மன கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மாமியாரால் கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை, அதுவும் 2 மன கஷ்டம். இது எல்லாமே சேர்ந்து மேடம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி, ரொம்ப டென்ஷன் ஆகி, ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி வந்திருக்காங்க. ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் சின்ன ஒரு வீடியோவாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு யார் மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க. சொல்கிறாங்களா, உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலனா தள்ளி விட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒருத்தவங்களை ரணப்படுத்துறதுனால கிடைக்கிற சுகம் உங்களுக்கு அப்படி என்ன அப்படின்றது தெரியல. ஓகே, பரவாயில்ல, எப்படியாப்பட்டவங்களுக்காக இருந்தாலும் பேட் கமெண்ட் வரதான் செய்யும். அதை கடந்து போகிற மனநிலைமையே அவள் இல்லை. அப்படியே பிரச்சனை மேலே பிரச்சனை போகிறதுனால பாவம் அந்த பொண்ணால் சமாளிக்க முடியல. ஓகே, சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. உடனே ஏன் கமெண்டில் நீங்கள் அப்படியே கழுவி என்னையும் ஊற்ற ஆரம்பிப்பீங்க, நீ அவள் கூட சேர்ந்து நடிக்கிற அப்படின்ட்டு. எது நடிக்கிறது எது உண்மை அப்படின்றது அங்கே இருக்க அந்த கடவுளுக்கு தெரியும். அதனால் நாங்கள் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி நாங்கள் கண்டென்ட்டு போடணும் அப்படின்னு நினச்சா மாதம் 30 நாளும் எங்களுக்கு கண்டென்ட்டு நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். எங்கள் ஃபேமிலி வச்சு நாங்கள் கண்டென்ட்டு போடலாம். ஆனால் அந்த சாமி முன்னாடி இருந்து சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், அவங்க வீட்டில் பிரச்சனை போகிறது எல்லாமே உண்மை தான். அந்த பிள்ளை போய் சொல்லலை. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். உடனே இந்த ஹாஸ்பிட்டல் வீடியோவும் ஒரு கண்டென்ட்டுன்னு சொல்லிடாதீங்க. அந்தளவுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் கண்டென்ட் ரெடி பண்ணுற அளவுக்குலாம் எங்களுக்கு ஒர்த்து இல்லை. ஓகேங்களா? உண்மையாக அவளுக்கு உடம்பு சரியில்லைதாங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தைரியம் கொடுங்க. ஓகேங்களா? அதுதான் தேவை இப்போதைக்கு. அந்த பொண்ணு மனநிலைமைக்கு இப்போதைக்கு அதுதான் தேவை. சரி, நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் திரும்பவும் மன்னிச்சிக்கோங்க. வாங்க போய் வீடியோ பார்க்கலாம். ମୋ ମା କହୁଛି ବଗ ଉଡୁଛି ନାହିଁ, ଆମ ଟ୍ୟୁବ୍ ଭିତରେ ଗାଧୋଉଛି, ଲକ୍ଷ୍ୟ କରିଛି। ଏଇ ଜରି ଖଞ୍ଜା ହେଇଛି, ହଁ ଜରି ଗୁଡା ଉଡୁଛି, ଫରଫର ଦେଖାଉନି। କହୁଛି ବଗ ଉଡୁଛନ୍ତି ନା କିସ ନା, ଏଠି ମାଛ ଗଡିଆର ଛାଡିଛି, ସେଇ ଚଢେଇ ଯୁଗା ଖାଞ୍ଚିଛନ୍ତି, ଉଡି ପଳା। ସେ ତ ମାରୁନାହାନ୍ତି, ବନ୍ଧା ହେଇଛି, ମାରୁନାହାନ୍ତି। ସେ ପାଣି କୁଆ ଚାଣି ପହଁରିଆ ଗଡିଆରେ ମୁଁ କାଲି ମାରୁଥିଲି, ମାଲ ଏତିକି ପାଣି ଶନିପାତ ମାରି ନୂଆ ପାଣି ପହଁରିବା ପରା, ମାଛ ପିଟିକେ ଚାରି ହେଲେ କୋଉଠି ଅଛି ବେଙ୍ଗ? ଏଇଟା ସବୁ ବେଙ୍ଗ। தெரியுதா କଣଟା? ସେ ଗୁରୁବାର ଓଷାର ସେ ବାଟିକି ଲଗାଏନା ହଳଦୀର, ସେ ଆଣିଥିଲେ ମାର୍କେଟରୁ। ସେଇଟା ଦେଖୁନ, ସେ ସ୍ମେଲ କରୁଛି। ଏଇଟା ମେସିନ୍ ଚାଲିଛି, ଏଟା ଆଜି ତା ଘର ସେ ରହୁ ଖାଲି ସବୁ ଖାଇଉଛନ୍ତି ଲୋକ, ସେଟା ଇଏ କରିପାରୁନି। ଆଉ ଖାଲି ମୋ ଘରେ, ସେଥିରେ ମୋ ଘର ମୋ ବାଡ଼ି, ତମେ କିଏ ସେଠି ହାତ ମାରୁଛ କର। ଏଇନି ଇଏ ଏଡେ ଏଡେ ହବ, ସେଦିନ ଚଢେଇ ଗୁଣ୍ଡୁଛି ରଖିନି, ପାଚି ହେଇଛି ନା, ବଡ ବଡ ପେଡା ପାଚି ନେଇ ନା, ଏତେ ଏତେ ବଡ ହବ କଞ୍ଚା। ସେ ଆମ ନୂଆ ଗଛର 5ଟା ପେଡା ହେଇଛି। ସେ ମୋ ପୁଅ ବବୁଲୁ କାଲି ତାକୁ ଦେଖିକି ଯାଉନ ତୁ ମାଆକୁ ପେଡା ଆଉ ଗୋଟେ ମୋବାଇଲ ନା ଟିଭିରେ ଗୋଟେ ଦେଖିନି,
ସକାଳୁ ବ୍ରସ୍ କରିକି ଦାନ୍ତ ଘଷିକି କିଛି ଗୋଟେ ଫଳ நம்ம முருகரை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா. இதெல்லாம் பெரிய அலங்காரம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். வாங்க நீங்களும் அவர்கிட்ட நினச்சதை நடக்கணும்னு மனசில் வேண்டிக்கோங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்காருன்ட்டு. இது வந்து பஞ்சகாவிய விளக்கு. இந்த விளக்கு வந்து பஞ்சகாவிய விளக்கு. நான் வந்து அதை மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நல்லா இருக்குது. நல்லா இருக்காரா? எல்லாரும் கும்பிட்டுக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகம், பட்டை, சோம்பு எல்லாமே போட்டு கொதிக்க நைட்டே ஊற வச்சு, மல்லி இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு ஊற வச்சு காலையில் கொதிக்க வச்சது தான் இது. காலையில் குடிக்கிறேன். ஓகே, நான் குடிச்சிட்டு பார்க்குறேன். நான் தான் வந்து ராதா கிட்டே சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு சின்னதாக வீடியோ எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பிள்ளை ரொம்பவே மனசு கஷ்டத்தில், ரொம்ப மன உடைச்சலில் இருக்கா. சப்போஸ் வீடியோ போட்டால் தயவு செஞ்சு அவளை இன்னும் காயப்படுத்தாதீங்க. மனசாலையும் சரி, அந்த பொண்ணு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, ரொம்ப வந்து டிப்ரெஷனில் இருக்கா. தயவு செஞ்சு யாரும் வந்து சப்போர்ட் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுடுங்க. தயவு செஞ்சு பேட் கமெண்ட் போட்டு இன்னும் 2 நீங்களும் அந்த பொண்ணுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. வச்சுங்க, என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். எங்கள் வீட்டு கண்ணுக்குட்டியை காணாமா. கண்ணுக்குட்டியை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் மாமியார் வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே போச்சுன்னு தெரியல. கண்ணுக்குட்டி, சின்ன கண்ணுக்குட்டி எடுத்துகிட்டு போய் மேயறதுக்காக எங்கேயோ கட்டி விட்டு வந்தாங்களாம். கட்டி விட்ட இடத்த வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாவம், எங்கள் மாமியார் மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க, நம்ம என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். கிடச்சதுன்னா கண்டிப்பாக சொல்கிறோம் உங்ககிட்ட கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப பெருசாலாம் இல்லை, பார்க்கலாம். மணக்க பாவக்காய் குழம்பு. எனக்கு என்னவோ பாவக்காய் குழம்பு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் வந்து பாவக்காய் போட்டு பாவக்காய் குழம்பு. ஓகேங்களா? ஆனால் உண்மையாக சொல்கிற செம்ம வாசனைங்க, நல்லா வாசனை வருது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு, இந்த பக்கம் வந்து சாப்பாடு வந்து செஞ்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற வேலை தான். ஓகேங்களா? சாப்பிட்ணும். சார் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறாரு சாப்பிட்றதுக்காக. ஓகே, நான் போய் சாப்பிட்றேன். சாப்பிடும்போது பார்க்கலாம். பிறகு சாப்பாடு போட்டேன், சாப்பிட்லாம். நீங்களும் எல்லோரும் வாங்க எங்கள் கூட பாவக்காய் குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு. பாவக்கான்றது தெரியாமல் காவக்காய் குழம்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். சரி வாங்க சாப்பிட்லாம். பசிக்குது, பயங்கரமாக பசிக்குது. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சாப்பாடு போட்டாச்சு சாப்பிட்றதுக்கு. வாங்க சாப்பிடலாம். எல்லோரும் சீக்கிரம் வாங்க. அதுக்கு முன்னாடி சீக்கிரம் வா சாப்பிட்றதுக்கு. ஓகேங்க, நாங்கள் சாப்பிட்றோம். பாய்ங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நைட்டுக்கு சாப்பிட்றதுக்காக களி செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலேயே நான் இதுதான் வந்து களி செஞ்சுருக்கிறது. எனக்கு வந்து நைட்டுக்கு இப்போ நான் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னென்ன சாப்பிட்ணும், எது எனக்கு சாப்பிட்டா செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி களி எடுத்திருக்கேன். அரிக்கு வந்து சாப்பாடு இருக்குது. மதியம் வச்சோம் பார்த்திங்களா காரக்குழம்பு, அதாவது எண்ணெய் போட்டு வச்சுருந்தோம், பாவக்காய் போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த காரக்குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறேன். எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, எப்போவுமே இது வந்து களியை வந்து நாட்டுக்கோழியில் தான் சாப்பிட்ணும் அப்படின்றது ஆசை. பட் என்ன பண்ணுறது, கிடைக்கலன்னும் போது எது கிடைக்குதோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குது, கலர் நல்லா இருக்குங்களா பாருங்கள். ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். ஓகே, சாப்பிடும்போது பார்க்கலாம் முடிஞ்சா. இங்கே பாருங்கள், களி குழம்பு எடுத்துக்கிட்டேன். பாவக்காய் குழம்பு நல்லாவே உண்மையாக உங்களுக்கு தெரியுதா, சாஃப்டாக தான் இருக்குது. கையிலையும் அந்தளவுக்கு பிசுன்னு ஒட்டலை. ஓகே, நல்லா தான் இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஃபஸ்ட் டைம் நான் வந்து களி
செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் நான் செஞ்ச களி நல்லா குழம்புல டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றதுனால வந்து ஒரு மாதிரி தெரியுது. பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பை. பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை எல்லாருக்கும்.